கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஊட் சேசத்தில் யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கார். அவர் மிகவும் வசதியான மனுஷன், மிகவும் பணக்கார மனுஷனாக இருக்கார். அந்த பட்டணத்தில் நியாயம் விசாரிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவருக்கு ஏகப்பட்ட ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், நிறைய வேலைக்காரங்கள், பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆனது, எல்லாம் ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. எல்லாரும் தன்னுடைய 10 பிள்ளைங்களும் ஒரே நாளில் இறந்து போகிறாங்க. தன்னுடைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே ஒரே நாளில் இறந்து போயிடுது, அழிஞ்சு போயிடுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு சோதரன்னு சொல்கிறாரு. அப்படி நம்மளால் சொல்ல முடிகிறதா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு 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 நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் நம்ம விட்டு கடந்து போகும்போது ஆனால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம், ஆண்டவரை எவ்வளோ முறுமுறுக்கிறோம். ஏன் என்னை விட்டு போனது, ஏன் இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போனது அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் புலம்புறவங்களாக காணப்படுறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதையும் சகித்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தர் அதை நம்மிடத்தில் விரும்புகிறார். அதுக்காக ஆண்டவர் நம்மளை அவ்வளத்தையும் எடுத்துட்டு நம்மளை தரித்திரப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்லவர். அவர் ஐஸ்வர்ய சம்மனர். அவரிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம சகித்துக் கொள்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். யோபு எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம சந்தோஷப்படணும், கர்த்தர் நம்மள்ட்ட இருந்து எடுத்தாலும் நம்ம சந்தோஷப்படணும், கொடுக்கா விட்டாலும் நம்ம சந்தோஷப்படுறவங்களா நம்ம காணப்படணும். அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு மகிமை, ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் உணர்வுகளாக இருக்கணும். இந்த யோபு சாப்டரில் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒன்றை இழப்போமானால் ஆண்டவர் ரெட்டிப்பாய் திரும்ப தர அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபுவை போல நாம் சொல்லுவோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று நம்ம சொல்லி பழகுவோம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க. நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில் யோபுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுப்பார். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.